தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாத்தீங்களா, இன்னைக்கு எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் விட என் செல்லம் டியர் சன், இன்னைக்கு எனக்கு கிடைச்ச எல்லா கிஃப்ட்ஸை விட என் பையன் எனக்கு கொடுத்த முத்தம், அதுதான் எனக்கு நம்பர் 1. தேங்க்யூடா, தேங்க்யூ. என்னப்பா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? ஆமா, என்ன கேட்க வெட்டலையா? என்னைக்காவது என் பர்த்டேக்கு நீ இல்லாம கேக் வெட்டியிருக்கனா? கரெக்ட் தான். வந்துட்டல, ரெடி? சாரி டாடி, ஸ்டேஷன்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். வேற ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? நோ 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 நோ, டைகர் சக்கரவர்த்தி பையன்கிட்ட பிரச்சனை பண்ற அளவுக்கு தமிழ்நாட்டுல யாருக்காவது தைரியம் இருக்கா என்ன? ஆமா, எவனோ ஒருத்தன் உன் மேல கம்ப்ளைண்ட் தரேன்னு சொன்னானே. அது ஒண்ணும் இல்ல டாடி, கடைசியில அவனே அசந்து போய் பார்த்தானே, நான் அவனே பாராட்டிட்டு வந்துட்டேன். சரி சரி, ஓகே. எனி ஹவ் ஆல்ரெடி லேட், எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கேக்கை கட் பண்ணிடலாமா? நீங்க கேக் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், போங்க. இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தான்? ஓகே மச்சான், இது பண்ணாலும் ஒரு காரணமா தான் இருக்கும். ஒரே காஃபி ஸ்மெல். இத பார்க்கவும் கையை தொடவும் ஒரு மாதிரி இருக்கே. என்ன என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? நீ ஆர்டர் பண்ணதானே வந்துச்சு, எடுத்து குடிடா. டேய் மச்சான், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் யோசிச்சு பாரு. நம்ம வெளியே வந்து அப்படி காபி பார்ல உட்காந்துருப்போம். நாம உட்கார வேண்டிய பாரே வேறடா. இப்படி காஃபி பார்ல உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு மச்சான். சை, இதெல்லாம் ஒரு நிமிஷம், போன் போட்டு தரேன். நீ இப்ப பேசுனத அங்க பேசு, இதே டைலாக் அப்படியே சொல்லு. போனா யாருக்கு மச்சான்? விஜய்க்கு போன் போட போறியா? விஜய்க்கெல்லாம் போன் போட்டா எப்படிப்பட்ட டக்கால்ட்டு நீ அப்படியே அதை சமாளிச்சிருவேன்னு எனக்கு தெரியாதா? விஜய்க்கெல்லாம் கிடையாது, இது விஜயை விட மேல் அதிகாரி. உன் தங்கச்சிக்கு போன் போடுறேன். நீ இப்ப சொன்னதை அப்படியே அவகிட்ட சொல்றியா? பேசுறியா? பின் லாடன், அந்த பின் லாடன் கிட்ட பேசுறியா? மச்சான் பேசுடா, பேசு பேசு பேசு. ஐயா சாமி வேணண்டா, இப்படி பேசுனதுக்கு என்ன மனுஷரா சாமி. விஜயெல்லாம் ஈஸியா சமாதானப்படுத்திடலாம். ஆனா அந்த நந்தினி இருக்கே, நல்லா கழுத்தை கடிச்சு கொதறி வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னே கேட்கும். வேணாம் மச்சான் வேணாம், காலில் விழுந்து கூட நான் கேட்கிறேன். அந்த பயம் இருக்கணும், புரியுதா? முதல்ல இதை எடுத்து குடி குடி. டேய் மச்சான், நீ இந்த நிலைமையில விஷத்தை குடிக்க சொன்ன கூட நான் குடிச்சிருவேன். வெறும் ஜூஸ் தான் குடிக்க சொல்ற, எப்படி குடிக்கிறேன்னு மட்டும் பாரு. சரி மச்சான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு போனியே, அடிபட்டதுக்கு ஏதாவது நஷ்டீடு வாங்கி கொடுத்தியா இல்லையா? ஐயோ, அதான்டா சொல்ல வந்த. ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட்ல நான் தான்டா கொஞ்சம் அசிங்கப்பட்டேன். ஒரு மாதிரி நான் நொந்து போயிட்டேன்டா. சரி சரி, மேல சொல்லு. என்ன சொல்றது? நான் பார்க்கும்போது ஒரு அப்பா 2 குழந்தைய ஒரு கார் இடிச்சு போட்டு பறந்து போச்சுடா. அத பார்த்து எனக்கு அப்படியே வெறி மண்டைக்கு ஏறிடுச்சு. அப்படியே உடனே அவனை துரத்தி போய் உசுர பணைய வச்சு புடிச்சு அப்படியே பைக்ல ஏத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை சரண்டர் பண்ணேன்டா. அதானே, வெறி மண்டைக்கு இல்லைன்னா நீ சூர்யாவே இல்லையே. சரி சரி, மேல சொல்லு. அங்க போனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வந்துச்சு. கேட்டா அவனோட அப்பா ஏதோ பெரிய அப்பா டக்கறான், ஏதோ ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பையனா. அவனை கூட்டு போய் 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்காதுடா. அந்த அடிப்பட்ட அப்பனுக்கு, அதாவது ஆக்சிடென்ட் ஆகி அடிப்பட்ட அப்பனுக்கு அசால்ட்டா ஒரு காரையே வாங்கி கொடுத்துட்டான்டா. அந்த கார் கிடைச்சதும் என்ன பண்ண தெரியுமா? அந்த அப்பங்காரன் அப்படியே அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டான். நான் ஒருத்தன் அங்க பைத்தியக்கார மாதிரி நின்னுகிட்டு இருந்தேன்டா. எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்க, அங்க நின்னு கத்திக்கிட்டு இருந்தேன். கடைசியில அசிங்கமாயிடுச்சுடா. இதுக்குதான் மச்சான் பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அவரவர் வேலை தவிர அவரவர் பார்த்து கொண்டா உலகமும் அமைதியா இருக்கும்னு சொல்லி. தயிரா கேடா? நான் சொன்னது உனக்கு புரியல?
பரவாயில்ல விடு. புரியல